அனைவருக்கும் வணக்கம்மா. இப்போ நம்ம திருநாவுக்கரசருடைய தேவாரம் பார்த்துட்ருக்கோம். அவருடைய தேவாரத்தில் நமக்கு பாடப்பகுதியாக இருப்பது திருப்பூந்துருத்தி என்று சொல்லக்கூடிய திரு அங்கமாலை. இவர் இந்த திருப்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தலை, கண், செவி, மூக்கு, வாய், மனம், கை உறுப்பு இவற்றையெல்லாம் விழித்து கூறுதலால் திரு அங்கமாலை என பெயர் பெற்றது. என்சான் உடம்பில் தலையே பிரதானம் என்னும் முறையில் தலையை நோக்கி கூறியதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. திரு அங்கமாலை. திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கு அணிந்து, தலையாலே பழிதோறும் தலைவனை தலையே நீ வணங்காய். அதாவது தலைகளால் ஆகிய மாலையை தலையில் அணிந்து மண்டையோட்டில் எடுக்கும் பிச்சைக்கு உலாவும் தலைவனை தலையே நீ தலை வணங்க வேண்டும். அதாவது திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய தலை, அந்த தலையை சிவபெருமானை தலையாலே வணங்க வேண்டும். நம்ம எல்லாம் எப்படி சாமி கும்பிடுவோம், கீழே விழுந்து கையெடுத்து கும்பிடுவோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய தலையை காலுக்கு, சிவபெருமானுடைய காலுக்கு கீழே கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தலையாலே தலையை நீ வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்த பாடல் பார்த்தோம் சொன்னால், கண்களால் காண்பின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டதன் தன்னை என் தோள் வீசி நின்று ஆடும் தான் தன்னை கண்கள் காண்மின்களோ. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கண்கள் இருக்குது பார்த்தியா, இந்த கண்கள் சிவபெருமானை மட்டுமே காண வேண்டும். அதாவது கடல் விடத்தை உண்ட நீலகண்டன், அதான் கடல் நஞ்சுண்ட, அதாவது சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், விஷத்தை உண்றார், அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுனால அவருடைய உடம்பு கழுத்து நீல நிறமாக இருக்கும். அப்படியாப்பட்ட அந்த நீல நிறம் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். என் தோள் வீசி நின்று ஆடும் தன்னை, அப்படி இருக்கக்கூடிய 8 தோள்களையும் வீசிக்கொண்டு ஆடுகின்ற சிவபெருமானை என்னுடைய கண்கள் காண வேண்டும். சிவபெருமானை காணாத கண்கள் என்ன கண்களோ என்று பாடுகின்றார். செவிகால் கேண்மிங்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகள் கால் கேண்மிங்களோ. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, செவிகள் இருக்குது பார்த்தியா, இந்த செவிகள் சிவபெருமானுடைய நாமத்தை மட்டுமே கேட்க வேண்டும். அது எப்படி போன்ற சிவன் என்று சொன்னால், செம்பவளன் என்று சொன்னால் சிவந்த மேனி கொண்ட. சிவந்த மேனி எப்படி இருக்குன்னா, எரிகின்ற, அதாவது அவர் எப்பொழுதுமே சிவபெருமான் எங்கே இருப்பார்னு சொன்னால் சுடுகாட்டில் தான் இருப்பார். அப்போ சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எரிகின்ற மேனி பரப்பி, அதனால சிவபெருமானுடைய மேனி செம்பவளமாக சிவப்பாக இருக்கின்ற சிவபெருமானின் பாடல்களை எப்பொழுதுமே என்னுடைய செவிகள் கேட்க வேண்டும். செவிகள் கேண்மிங்களோ என்று பாடுகின்றார். அடுத்து, மூக்கே நீ முரளாய் முது காடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மலானலை மூக்கே நீ முரளாய். அதாவது மூக்கு இருக்குது பார்த்தியா, அந்த மூக்கு என்ன பண்ணுவோம், சிவபெருமானுடைய பாடல்கள், சிவபெருமானுடைய சுவாசத்தை மட்டுமே சுவாசிக்க வேண்டும். அது எப்படியாப்பட்ட சிவபெருமான் தெரியுமா, காடுரை முக்கண்ணனி, அதாவது 3 கண்கள் உடைய சிவபெருமான் யாருக்கு மணவாளன், உமையம்மையாருக்கு மணவாளனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நினைவுகளை மட்டுமே நீ என்ன பண்ண வேண்டும், சுவாசிக்க வேண்டும் என்று நாவுக்கரசர் என்ன சொல்கிறாரு, இந்த கண்ணு, செவி, மூக்கு இது எல்லாமே சிவபெருமானே நினைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்து, வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரிப்போர்த்து பேய் வாழ் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். இந்த வாய் இருக்கு பத்தியா, இந்த வாய் என்ன பண்ணணும்னு சொன்னால், சிவபெருமானுடைய பாடல்களை மட்டுமே, சிவபெருமானுடைய புகழை மட்டுமே வாழ்த்த வேண்டும். அது எப்படியாப்பட்ட சிவபெருமான் பத்தியா, யானை உரி போர்த்து, யானையுடைய தோலை ஆடையாக உடித்திருக்கக்கூடிய சிவபெருமான்
பேய் வாள் காட்டகத்தி. பேயின்னு சொன்னால் சுடுகாடு. சிவபெருமான் எங்கே குடியிருப்பாரா? சுடுகாட்டில் தான் குடியிருப்பார். அந்த சுடுகாடு எப்படியாப்பட்ட இடம்? பேய்கள் வாழுகின்ற காட்டகத்து. பேய்கள் குடியிருக்கக்கூடிய காட்டகத்திலே வாழக்கூடிய சிவபெருமானுடைய புகழை மட்டுமே நீ வாழ்த்த வேண்டும். எது வாழ்த்த வேண்டுமா? வாய் வாழ்த்த வேண்டும். நெஞ்சே நீ நினையாய் நிமர் புன்சடை நின் மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். அதாவது நெஞ்சே நீ ஒன்னே ஒன்று மட்டும்தான் நினைக்க வேண்டும். எதை நினைக்க வேண்டும்? யாரை நினைக்க வேண்டும்? சிவபெருமானை மட்டுமே நினைக்க வேண்டும். எப்படியாப்பட்ட சிவபெருமான் தெரியுமா? புன்சடை நின் மலனை. அவனுடைய சடை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அடியார்களுடைய சடையெல்லாம் பார்த்தோன்னா திரிசடை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அது போல இருக்கக்கூடிய சிவபெருமானையும் மஞ்சாடும் மலை மங்கை, அதாவது மஞ்சள் பூசி மலையிலே குடியிருக்கக்கூடிய உமையம்மையாரின் மணவாளனாகிய கணவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை மட்டுமே நெஞ்சே நீ நினைக்க வேண்டும். கைகால் கூப்பி தொழிற் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை யதார்த்த பரமனை கைகள் கூப்பி தொழில். அதாவது இந்த கைகள் இருக்கு பார்த்தியா, இந்த 2 கைகளும் கூப்பி தொழ வேண்டுமாம். யாரை தொழ வேண்டும்? சிவபெருமானை மட்டுமே தொழ வேண்டும். எப்படாப்பட்ட சிவபெருமான் தெரியுமா? நம்ம கைகளால் எப்பொழுதுமே தினமும் சிவபெருமானை வழிபடும் போது மாமலர் தூவி நின்று மலர்களால் தூவி நின்று பைவாய் பாம்பரை யதார்த்த பரமனை, அதாவது யதார்த்தமாக தன்னுடைய உடம்பில் பாம்பை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை மட்டுமே கைகள் கூப்பி தொழ வேண்டும். ஆக்கையார் பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாது என் ஆக்கை யார் பயனென். அதாவது ஆக்கை என்று சொன்னால் உடம்பு. இந்த உடம்புனால என்ன பயன் சொன்னால் அரண் கோயில் வலம் வந்து, இந்த உடம்பு வந்து எங்கே வரணுமா? கோயிலையே சுற்றி வர வேண்டும். பூக்கையால் அட்டி போற்றி, அதாவது கோயிலை சுற்றி வந்தால் மட்டுமே இந்த உடம்பு மிகப்பெரிய பயனை அடைய வேண்டும். அது எப்படியாப்பட்ட கோயிலை சுற்றி வர வேண்டும்? சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய கோயிலை சுற்றி வர வேண்டும். கால்களால் பயன் என் கரை கண்டது உடனுரை கோயில் கோல கோபுரம் ஏகார நாம் சூழ கால்களால் பயனன். அதாவது இந்த கால்கள் இருக்கு பத்தியா, அந்த கால்களுக்கு என்ன பயன் என்று சொன்னால், கரை கண்ட உடனுரை கோயில், சிவபெருமான் உடன் இருக்கக்கூடிய கோயில்களில் மட்டுமே என்ன பண்ண வேண்டுமாம்? சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வந்தால் மட்டுமே கால்களுக்கு பயன். உற்றார் ஆருளரே உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து துறை கூத்தனல் ஆள் நமக்கு உற்றார் ஆரூரலே. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த உற்றார் உறவினர்கள் எல்லாரும் உயிர் கொண்டு போகும்போது, நம்மளுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு போகும்போது குற்றாலத்து உரை கூத்தனல் ஆள் நமக்கு குற்றார் ஆர் உரலே. இந்த உற்றார் உறவினர்கள் எப்படி நம்மளுக்கு வந்து இருப்பாங்களோ அது போல சிவபெருமான் நமக்கு உறவினராக இருப்பார். இருமாந்து இருப்பதன் கொல்லோம் ஈசன் பல்கணம் எண்ணப்பட்டு சிறுமான் எந்தன் சேவடி கீழ் சென்றன் இருமாந்து திருப்பன் கொள்ளும். அதாவது சொன்னால் இருமாந்துன்னு சொன்னால் நான் ஒரு மாதிரி இருமாப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது போல இல்லாமல் இறைவனுடைய திருநாமத்தை எப்பொழுதுமே சொல்லி சிவபெருமானின் சேவடியில் சேர வேண்டும். சேர்ந்தோன்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7 பிறப்பும் கிடைக்கும். அந்த 7 பிறப்பிலும் சிவபெருமானுடைய என்ன பண்ண முடியும்? நினைவுகளை நம்ம வந்து சிவபெருமானை வாழ்த்தி வணங்க வேண்டும். கடைசி என்ன சொல்றாரு? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடாதெனும் தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். சிவபெருமானுடைய அடியை முடியை காண்பதற்கு பிரம்மனும் நான்முகனும், அதாவது திருமாலு, பிரம்மன் என்று சொல்லக்கூடிய நான்முகனும் திருமாலும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிவபெருமானுடைய அடியை முடியை பார்ப்பதற்காக போகிறாங்க. அந்த பிரம்மன் என்ன பண்ணுறாருன்னா அன்னப்பறவையாய் சுற்றி பறக்கின்றார். திருமால் என்ன பண்ணுறாருன்னா கூர்ம அவதாரம் என்று சொல்லுவாங்க, அந்த ஆமை அவதாரம் எடுத்து கீழே போகிறார். கீழே போய் காலை பார்க்க போகிறாரு. மேலே வந்து பிரம்மன் வந்து சிவபெருமானுடைய தலையை பார்க்க போகிறாரு. ஆனால் 2 பேராலையுமே சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண முடியாமல் திருப்பி வந்துடுறாங்க. ஆனால் நாவுக்கரசர் என்ன சொல்கிறான்னா, சிவபெருமானுடைய அடியை முடியும் காண்பதற்கு
நான்முகனும் திருமாலும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களால பார்க்க முடியலை. ஆனால் சிவபெருமானை நான் கண்டுகொண்டேன். எங்கே கண்டுகொண்டேன்? என்னுள்ளே கண்டுகொண்டேன். என்னுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் கண்டுகொண்டேன் என்று திருநாவுக்கரசர் சிவபெருமானை போற்றி வழிபடுகின்றார்.